இந்தியாவின் முப்படைகளையும் நவீனப்படுத்தி வலிமைப்படுத்துவதற்காக சுமார் 1,00,000 கோடி ரூபாய் அளவிலான ராணுவ தளவாட கொள்முதல் முன்மொழிவிற்கு பாதுகாப்பான ஒன்றிய கேபினெட் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது. அண்மை காலமாக எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியாவுடன் சீனா மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. இந்த சூழலில் தற்காப்பிற்காக மிகப்பெரிய அளவிலான போர் விமானங்கள், போர் கப்பல்கள் மற்றும் பீரங்கிகளை கொள்முதல் செய்வதற்கான முன்மொழிவை ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முன்வைத்தது. ஒன்றிய அரசில் நிர்வாகம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் உச்ச அதிகாரம் படைத்த கேபினெட் கமிட்டிகளில் ஒன்றான பாதுகாப்பு கேபினெட் கமிட்டி இந்த ஆயுத கொள்முதல் முன்மொழிவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி AL-31 ரகத்தைச் சேர்ந்த 240 விமான என்ஜின்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் ரஷ்ய தயாரிப்பான Su-30 MKI எனப்படும் இரட்டை என்ஜின் போர் விமானங்கள் மொத்தம் 26,000 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. ப்ராஜெக்ட் 17 பிராவோ என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் அதிநவீன வசதிகளை கொண்ட 7 போர்க்கப்பல்களை நிர்மாணித்தாலும் இந்த முன்மொழிவில் அடங்கும். இதற்கிடையே ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 70,000 கோடி ரூபாய் செலவில் புதிய கப்பல் கட்டும் தளங்களுக்கான டெண்டர் விடுவதற்கு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளிக்கும் என்றும் தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.